தமிழ்நாட்டை சுரண்டி பிழைக்கும் குடும்பத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நடக்கின்ற தேர்தல். இந்த தேர்தல் யாரு? ஒரு குடும்பம் வாழ 8 கோடி மக்களை சுரண்டி பிழைக்கின்ற அந்த முடிவு கட்டுகின்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல். முடிவு கட்டுவீங்களா? சத்தமா சொல்லுங்க. ஸ்டாலின் கேட்கணும். முடிவு கட்டுவீங்களா? இன்றைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இங்கே இருக்கின்ற விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், லாரி தொழில் சிறக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு விவசாயம்னா என்ன வேணும்? தண்ணி வேணும். தண்ணி இருந்தா தான் விவசாயம் மேற்கொள்ளும். அதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றணும்ல. ஏரி, குளம், குட்டை அனைத்து தூர்வாரணுமா இல்லையா? தூர்வாரப்பட்ட மண் விவசாயிகளுக்கு விலை இல்லாம கொண்டு போனாங்க. அதிமுக ஆட்சி கொண்டு வந்த திட்டம் என்றதுக்காக அந்த குடிமராமத்து திட்டத்தை நிறுத்திட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு உடனே விவசாயிகள் தங்கு தடை இல்லாம ஏரி, குளம், குட்டை அது இருக்கிற வண்டல் மண்ண விலை இல்லாம அள்ளிக்கலாம். அதே போல லாரி தொழில் இன்றைக்கு நலிந்திருக்குது. அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த தொழில் சிறக்க அதிமுக அரசு முழுமையான நடவடிக்கை எடுக்கும். அதே போல கைத்தறி தொழில், அதே போல பவர்லூம் விசைத்தறி தொழில், அதுவும் பிரதான தொழில். இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு கைத்தறி நெசவாளர்கள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த துணி தேக்கம் என்னுடைய கவனத்துக்கு வந்தது. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது உடனடியாக அந்த துணியை விற்பனை செய்வதற்கு 350 கோடி ரூபாய் அரசாங்கத்தின் மூலமாக மானியம் கொடுத்து தேங்கி இருந்த துணிகள் அனைத்து விற்பனை செய்யப்பட்டது. நம்முடைய நெசவாள பெருமக்களுக்கு பசுமை வீடுகள் கட்டி கொடுத்தோம். பசுமை வீடுகள் கட்டி கொடுத்தோம். விலை இல்லாம 300 யூனிட் கொடுத்தோம். இப்போ 300 யூனிட் நம்முடைய நெசவாளர்களுக்கு 450 யூனிட்டா விலை இல்லாம கொடுப்போம். அதுபோல விசைத்தறி தொழில் செய்கின்றவர்களுக்கு இப்பொழுது 1000 யூனிட் தான் விலை இல்லாம கொடுக்கிறோம். அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே அதை 1400 யூனிட் விலை இல்லாம கொடுப்போம். விசைத்தறி தொழில் செழிக்கும், கைத்தறி தொழில் செழிக்கும், விவசாயம் செழிக்கும், லாரி தொழில் ஈடுபட்டுகிறவர்கள் ஏற்றம் பெறுவார்கள். இது அதிமுக ஆட்சியுடைய உறுதிமொழி. அதே போல 65 வயதுக்கு மேற்பட்ட நெசவாளர்களுக்கு இப்ப 1000 ரூபாய் கொடுக்கிறாங்க. அதிமுக ஆட்சிக்கு உடனே அதை 2500 ரூபாயை உயர்த்தி கொடுக்கப்படும். இது நம்முடைய நெசவாளர் பெருமக்களுக்கு 65 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு இனி 2500 ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்படும். அதே போல நீங்க நினைக்கிற மாதிரி நிச்சயம் வரும். மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கப்பட்டு விட்டது. இந்தியா முழுவதும், தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. அதன்படி தமிழ்நாட்டிலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும். அதே போல நம்முடைய விவசாயிகளுக்கு தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம். 2 முறை, ஒரே 5 ஆண்டு 2016 விவசாயிகள் வாங்கிய கடன் கூட்டுறவு சங்கத்தில் தள்ளுபடி. 2021 நம்முடைய விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இப்பொழுது விவசாயிகள் தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். நம்முடைய கட்டிட தொழிலாளர்கள் அவர் பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கட்டட வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். படுகாயமடைந்தால் 2 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு கொடுக்கப்படும். இது போல பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றும். அது மட்டுமல்ல, இப்பொழுது ரேஷன் கடையில் வழங்கப்படுகின்ற அரிசி
தரமில்லாத அரிசி இருப்பதாக என்னிடத்திலே புகார் வந்திருக்குது. அண்ணா திமுக ஆட்சி அமைந்த உடனே இந்த மளிகை கடையில எப்படி அரிசி இருக்குதோ அதே தரத்துடன் அரிசி ரேஷன் கடையில வழங்கப்படும். இனி நீங்க கடையில போய் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ரேஷன் கடை அரிசியே நம்பர் 1 தரமுள்ள அரிசியா கொடுப்போம். எத்தனாயிரம் கோடி செலவானாலும் பரவாயில்ல, ஏழைகளுக்காக இந்த திட்டத்தை அண்ணா திமுக அரசு அமைந்தவுடன் நிறைவேற்றிய தீரும். அதே போல அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடனே இப்ப விலையெல்லாம் அரிசி கொடுக்கிறோம், விலையெல்லாம் பருப்பு வழங்குவோம், விலையெல்லாம் எண்ணெய் வழங்கப்படும். அது மட்டும் இல்லாம எங்க பார்த்தாலும் இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இதற்கு காரணம் இன்றைக்கு நம்முடைய காவல்துறை செயல் இருக்குது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற அரசாங்கம் சரியான முறையை செயல்படாத காரணத்தினாலே, திறமை இல்லாத ஒரு முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கின்ற காரணத்தினாலே, பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற காரணத்தினாலே போதைப் பொருள் விற்பனையை தடுத்து நிறுத்த முடியல. கையிலாகாத ஒரு முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? 8 கோடி தமிழ் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. இந்த போதைப் பொருள், கஞ்சா போதைப் பொருள் தமிழகத்தில் அனைத்து இடத்திலும் கிடைக்குது இல்ல? கிராமத்திலிருந்து நகர வரை சந்து பொந்து வீதி எல்லா பக்கமும் கஞ்சா விற்காத இடமே இல்லை. தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக திமுக ஆட்சியிலே மாறிவிட்டது. ஆக இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தின் காரணமாக மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சா போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு தமிழகத்தில் நம் கண் முன்னே நம்முடைய செல்வங்கள் இன்றைக்கு சீரழியக்கூடிய நிலை இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற காலம் வந்தாச்சு. அண்ணா திமுக ஆட்சிகளுடனே தமிழகத்தில் கஞ்சா விற்பனை அறவாக ஒழிக்கப்படும். போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்குவோம். இது எங்களுடைய திட்டம். சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நாடு அழிவு பாதையில் போயிட்டு இருக்குது. நாடு அழிவு பாதையில் போயிட்டு இருக்குது. இதை காப்பாற்ற வேண்டியது இங்க இருக்கின்ற மக்கள் தான். நீ நினைச்சா தான் காப்பாற்ற முடியும். இல்லைன்னா போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இருக்கிற காரணத்தால 2 வயசு குழந்தை கூட விட்டு வைக்கல. 2 வயசு குழந்தைய கதற பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அதனால அந்த கொலை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டிமா கூட பாதுகாப்பு இல்ல. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுமா? ஆக ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலர்ந்தால்தான், ஒரு நல்ல ஆட்சியை நீங்கள் தேர்ந்தெடுத்து இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பை எங்களுக்கு கொடுக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட நிலைமை முழுமையாக மாறும். தமிழகத்தில் இருக்கின்ற பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அண்ணா திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அண்ணா திமுக ஆட்சி அமைக்க வேண்டும். அதிமுக சார்பில் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி சேலத்தில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். இது குறித்து பின்னர் பார்ப்போம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.